அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். இன்னைக்கு மதியம் சுமார் 12 மணி அளவில் எங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துட்டு இன்றைக்கி வீதி லீடர்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அது முதல்ல அவர் நடத்திட்டு வந்த அமைப்பு தான். அந்த அமைப்பில் இன்றைக்கி உறுப்பினர்களாக யார் யார் விருப்பப்படுறாங்களோ அவங்களெல்லாம் சேர சொல்லியிருக்காரு. அது பின்னால் அரசியல் கட்சியாக சில நாட்களுக்கு அப்புறம் மாறும்னு சொல்லியிருக்காரு. இது எங்களுக்கு எல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்குது. இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா கேட்கலாம். இல்லைங்க, நான் அவர் அவரோட பேட்டியிலே தெளிவாக சொல்லியிருக்காரு. டிசம்பர் 2025 24/12/2025 அவர் ராஜினாமா கொடுத்தாரு. கட்சி தலைமை எலெக்ஷன் முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்குனாங்க அவரும் அவரோட கடமையை முழுமையாக நிறைவேற்றி இருந்த கட்சிக்கு உண்மையாக என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுத்துட்டு இன்னைக்கு வெளியே வந்திருக்கோம். எப்படிங்கண்ணா? ஆனா பிஜேபிக்கு பின்னடைவு ஏற்படுமாங்கிறத நான் சொல்லக்கூடாதுங்கண்ணா. அது எங்க இயக்கத்தை, புது இயக்கத்தை பத்தி கேட்டீங்கன்னா நான் சொல்லலாம். இந்த இயக்கம் மிகப்பெரிய ஒரு வலுவான இயக்கமா மாறி தமிழ்நாட்டில் கூடிய விரைவில் அனைத்து கட்சிகளையும் புறம் தள்ளி நாங்க முதலிடத்துக்கு வருவோம் அப்படிங்கிறது மட்டும் நான் சொல்றேன். ஆனா நாங்க எல்லாருமே கட்சி பொறுப்பை ராஜினாமா பண்ணிட்டு அடிப்படை உறுப்பினர்ல இருந்து வெளியே வந்துட்டு தான் வீதி லீடர்ஸ்ல நாங்க எல்லாம் ஜாயின் பண்ணிருக்கிறோம். ஆனா எவ்வளவு பேர் ரிசைன் பண்ணிருக்காங்கிற டேட்டா இன்னும் தெரியல. அது நமக்கு கொஞ்சம் லேட்டா தான் தெரிய வரும். இப்போ புது உறுப்பினர்கள் 12 மணில இருந்து இன்னைக்கு சுமார் 2 மணி ஆச்சு. 2 மணி நேரத்துல உறுப்பினர் இன்னைக்கு வீதி leaders.org ஒரு 3 லட்சத்தை கடந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். 3 லட்சம் கரெக்டா 3,517,000 பேர் இப்ப நான் பார்க்கும்போது இருக்கு. இல்ல அப்படி இல்லைங்க, பாஜக இருந்து வந்தவங்க கொஞ்சங்க. பொதுமக்கள் இடத்துல இது மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்துருக்குது. கட்சி எந்த கட்சி இதுவரைக்கும் வாழ்க்கையில எந்த அரசியல் கட்சியும் சாராம எந்த அரசியலுமே பிடிக்காம இருந்தவங்க நிறைய பேர் இதுல ஜாயின் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்த 3 லட்சம் பேர்ல எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பாதி பேர் பொதுமக்கள், நல்ல உயர் பதவியில் இருக்கக்கூடிய படித்து அறிவார்ந்த பொதுமக்கள் தான் இதுல ஜாயின் பண்ணியிருக்காங்க. கட்சியா வர்றது கூடிய விரைவில் வந்துருவோம்னு சொல்லி தலைவர் சொல்லியிருக்காருங்க. என்ன டைம் டியூரேஷன் எடுக்கிறாருங்கிறது தலைவர் சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவார். இல்ல அப்படி சொல்ல முடியாதுங்க. இப்ப தலைவர் சொல்லும் போது சொன்னாரு, நாங்க எல்லா கட்சியை மாறதான் இனி பிஜேபியும் பார்ப்போம்னு அவர் ரொம்ப தெளிவா தான் பேசியிருக்காரு. எப்படி மற்ற கட்சிகள் இருக்கோ, திமுக, அதிமுக, காங்கிரஸ், இந்த மாதிரி கட்சிகள் எல்லாம் எப்படி பார்க்கறோமோ அப்படித்தான் பார்ப்போம். யாரையும் எதிர்க்கணுங்கிறதுக்காக எதிர்க்க மாட்டோம். கருத்துக்கள் தவறா இருந்துச்சுன்னா எந்த இடத்துலையும் எங்களோட குரலை உயர்த்தி பேசுவோம்னு தான் சொல்லியிருக்காரு.